Hi students, welcome to our channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கு இந்த பப்ளிக் எக்ஸாம் 2025ல 100க்கு above 90 ஸ்கோர் பண்ணணும்னா நீங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அதே போல லேட் ப்ளூமர்ஸாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து பாஸ் மார்க் எடுக்கணும், ஒரு டீசெண்டான மார்க் எடுத்து பாஸ் மார்க் எடுக்கணும்னா நீங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் அப்படின்ற கம்ப்ளீட் ஐடியாவை இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நீங்கள் நினைக்கக்கூடிய மார்க்கை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரியா? சரி, ஓகே. இப்போ 12th பயாலஜிக்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க, நல்லபடியாக எல்லா கொஸ்டின்ஸுமே படிச்சிருப்பீங்க. ஸோ இருந்தாலும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பாஸ் மார்க் அதுவும் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தேவையில்லாமல் நான் அந்த பயோமேத்ஸ் குரூப் எடுத்துட்டேன் சார், எப்படி தான் பாஸ் பண்ணுறதுன்னே தெரியல, எக்ஸாம் நினச்சாவே ரொம்ப பயமாக இருக்குது சார், வெறும் 15 மார்க் எடுத்தால் பாஸ். ஆனால் இந்த 15 மார்க் எடுக்கிறது எப்படின்னு தெரியாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவலைப்பட்டு இருப்பீங்க, பயந்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து above 90 ஸ்ட்ராட்டஜி சொல்லிடுறேன், எப்படி நம்ம ஸ்கோர் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாஸ் மார்க் எடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதையும் சொல்கிறேன். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம above 90 ஸ்ட்ராட்டஜி சொல்லிடுறேன். இந்த above 90 எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பயோபாட்னியில் மொத்தம் நமக்கு 10 சாப்டர்ஸ் இருக்கு. சரியா? இந்த 10 சாப்டர்ஸ்ல நாம படிக்க வேண்டிய சாப்டர்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாப்டர்ஸ் 1 to 6 ஃபர்ஸ்ட் 6 சாப்டர், அதே போல சாப்டர் 9, 10 மொத்தம் இருக்கக்கூடிய 10 சாப்டர்ல இந்த 8 சாப்டர் நீங்க வந்து தரோவா இருக்கணும். புக் பேக் அண்டு இன்டீரியர்ஸ். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் 6 சாப்டரும் இந்த 2 சாப்டரும் புக் பேக் கொஸ்டின்ஸும் எல்லாமே படிச்சிருக்கணும், இன்டீரியர் கொஸ்டின்ஸும் எல்லாமே படிச்சிருக்கணும். பிளஸ் இது கூட சேர்த்து புக் பேக்னுடைய 1 மார்க். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா பயோ பாட்னில மொத்தம் நமக்கு 8 1 மார்க் கொஸ்டின் இருக்குமா, இதுல 7 1 மார்க் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். அதாவது 1 மார்க் எப்படி படிக்கிறோம்னா 10 சாப்டர்லையும் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின் புக் பேக் படிச்சிடறோம். இந்த 8 சாப்டர்ல இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின் இன்டீரியரும் படிக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 8 சாப்டர் வந்து எல்லாமே தரோவா இருக்கணும். புக் பேக்ல இருக்கக்கூடிய 1 மார்க்கு, 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்கு தரவு பண்ணிடுறோம். புக் இன்டீரியர்லையும் நம்ம என்ன செய்யறோம், 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின், அப்புறம் லைன் பை லைனா ரீட் பண்ணி 1 மார்க் ஃபுல்லாக தரவா இருக்கணும். ஏன்னா நீங்க வந்து சென்டம் ஸ்கோர் பண்ண நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்கேன். சரியா? இந்த மிச்சம் விட்ட 2 சாப்டர்ல இருந்து நமக்கு இன்டீரியர் 1 மார்க் கொஸ்டின் வந்துச்சுன்னா நமக்கு 1 மார்க் போயிடும். அப்படி வராம அந்த இன்டீரியர் 1 மார்க்கும் நமக்கு இந்த 8 சாப்டர்ஸ்ல இருந்தே வந்துச்சுன்னா அதுவும் நீங்க எழுதி 8 1 மார்க் கொஸ்டின்ஸும் கரெக்டா எழுதிடலாம். பட் நம்ம மினிமமே வச்சுக்கிடுவோம், 7 1 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம எழுதிடும். சரியா? அடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 2 மார்க் கொஸ்டின்ஸுமே எழுதிடலாம். 3 மார்க் கொஸ்டின்ல 3 3 மார்க் கொஸ்டின்ஸுமே எழுதிடலாம். 5 மார்க் கொஸ்டின்ல 2 5 மார்க் கொஸ்டின்ஸுமே எழுதிடலாம். 19 27 34 மார்க், 35க்கு 34 மார்க் கண்டிப்பா உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ இதான் வந்து உங்களுக்கு பயோபாட்னிக்கான ஸ்ட்ராட்டஜி. அடுத்தது பயோசுவாலஜி. பயோசுவாலஜியில டோட்டலா நமக்கு 12 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த 12 சாப்டர்ஸ் நம்ம எப்படி படிக்கிறோம்னா சாப்டர் 1 to 5 ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ், இது கூட சேர்த்து சாப்டர் 9 to 12 லாஸ்ட் 4 சாப்டர்ஸ் பிளஸ் புக் பேக் 1 மார்க் கொஸ்டின். 1 to 12 புக் பேக் 1 மார்க். இந்த 9 சாப்டர்ல இருக்கக்கூடிய
புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்டு இன்டீரியர் கொஸ்டின்ஸ். சரியா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 5 சாப்டர் ப்ளஸ் 9, 10, 11, 12 இந்த 9 சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய புக் பேக் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், 1 மார்க், இன்டீரியர் 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாமே பார்த்துக்கிறோம். ப்ளஸ் 12 சாப்டர்லையும் இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க் மட்டும், இந்த விட்டுப்பட்ட சாப்டர் 6, 7, 8 இருக்குது இல்லையா, இதில் இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க்கும் படிச்சிட்டீங்க அப்படின்னா இங்கேயும் நமக்கு 7 1 மார்க் குறைஞ்சபட்சம் நம்ம அட்டன் பண்ணிடலாம். சம்டைம்ஸ் 8 கூட நீங்கள் எழுதலாம். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 4 2 மார்க்குமே எழுதிடலாம். 3 மார்க்கில் 2 3 மார்க் நீங்கள் எழுதலாம். சில நேரங்களில் 3ம் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்ம மினிமமே வச்சுக்கிடுவோம். 5 மார்க்கில் 2மே எழுதிடலாம். சரியா? 16, 24, 31 அவுட் ஆஃப் 35. சரியா? ஸோ பயோபாட்னியில் 34 மார்க் எடுத்துடலாம், பயோசுவாலஜியில் 31 மார்க் எடுத்துடலாம். ஸோ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 34 + 31 65 ஆச்சா? சரியா? ஸோ இங்கே ஒரு 4 மார்க் நமக்கு போகுது, இங்கே ஒரு 1 மார்க் போகுது, அதாவது 5 மார்க் போகுது அவுட் ஆஃப் 70. ப்ளஸ் இன்டர்னல் மார்க் ஒரு 30 ஆட் பண்ணோம்னா 95 எடுத்துடலாம் அவுட் ஆஃப் 100க்கு. கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும் இந்த மார்க். நீங்கள் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, இது வரைக்கும் எக்ஸாம்ஸில் நீங்கள் வந்து சென்டம்க்கு எய்ம் பண்ணி படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, நீங்கள் இப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்கள் பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக அவுட் ஆஃப் 100க்கு 95 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். உங்களுக்கு லக் இருந்ததுன்னா இதில் 3மே நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி வந்து 98 கூட நீங்கள் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த கம்பல்சரி மட்டும் நமக்கு அட்டன் பண்ண முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த 3 சாப்டர் நம்ம விட்டுறதுனால. ஏன்னா கம்பல்சரி 3 மார்க் கம்பல்சரி இங்கேயும் சரி கண்டிப்பாக நமக்கு இன்டீரியர் தான் கேட்பாங்க, புக் பேக் கேட்க மாட்டாங்க. அப்போ அதனால நமக்கு அதில் ஒரு மார்க் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் போட்டிருக்கேன். சரியா? அப்போ கண்டிப்பாக இந்த மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து பாஸ் மார்க் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், பாஸ் மார்க் நீங்கள் பயோ பாட்னிலையும் சாப்டர் 1 to 6, பயோ சுவாலஜிலையும் சாப்டர் 1 to 6 ப்ளஸ் எல்லா சாப்டர்லையும் இருக்கக்கூடிய புக் பேக்னுடைய 1 மார்க்ஸ் மட்டும். இதில் நீங்கள் புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் படிக்கிறீங்க. சரியா? இப்படி நீங்கள் படிச்சீங்கன்னா 1 மார்க்கில் 10 × 1 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். 2 மார்க்கில் 2 × 3 6 மார்க்ஸ் எடுத்துடலாம். 3 மார்க்கில் 2 × 3 6 மார்க்ஸ் எடுத்துடலாம். 5 மார்க்கில் 2 × 5 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். 20 32 மார்க் எடுத்துடலாம் 70. ப்ளஸ் இதில் இந்த 6 சாப்டர்ல இருக்கக்கூடிய இன்டீரியர் கொஸ்டின்ஸும் சேர்த்து படிச்சீங்கன்னா இது கூட நீங்கள் ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஒரு 6 மார்க் 5 மார்க் உங்களுக்கு இங்கே கூடும், 37 மார்க் நீங்கள் எடுக்கலாம் 70. சரி, அது புக் பேக் மட்டும் படித்தா 70க்கு 32, புக் பேக்கும் இன்டீரியரும் சேர்த்து நம்ம படித்தோம் அப்படின்னா 70க்கு 37 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். 15 மார்க் எடுத்தால் பாஸ். பட் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கலாம்? 32 மார்க் எடுக்கலாம். அப்படி எப்படி நீங்கள் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் விட்டு மார்க் போயிட்டா கூட 25 மார்க் 20 மார்க் மேலே சர்வசாதாரணமாக ஸ்கோர் பண்ண முடியும். இந்த 6 சாப்டர்ஸ் மட்டும். ஆனால் ஒரு கொஸ்டின் கூட ஒமிட் பண்ணக்கூடாது. புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம தரவாக படிச்சிருக்கணும். அப்போ தான் உங்களால் இந்த மார்க் ஸ்கோர் பண்ணணும். சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நான் ஏன்னா ப்ரீவியஸ் என்னுடைய பப்ளிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே அனலைசிஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.